வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காலம் நம் கற்பனைக்கும் எட்டாத காலகட்டம். இடம் ஜெருசலேம். அந்த இரவு வரலாற்றின் மிக முக்கியமான இரவு. மனிதனாக மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்த மகா புருஷர் இயேசு கிறிஸ்து கருணை பொருந்திய முகத்தோடு அந்த மேசையின் நடுவில் அமர்ந்திருந்தார். அந்த மாடி கட்டிடத்தில் இரவு நேர தென்றல் காற்று ஒரு இதமான சூழ்நிலையை வடிவமைத்தது. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரது 12 சீடர்களும் குழுமியிருந்தனர். அனைவரும் இணைந்து உணவு அருந்தவே இந்த கூட்டம் கூடியிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்தவர் அதை உடைக்கும் தருணம், என் அன்புக்குரிய சீடர்களே, இந்த ரொட்டி என் உடலை குறிக்கிறது. இது உங்களுக்காக உடைக்கப்படுகிறது. இதை எடுத்து உண்டு என்னை நினைவு கூறுங்கள். இதை கேட்ட கணமே சீடர்கள் அச்சத்தோடு ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். மேலும் திராட்சை ரசமிருந்த ஒரு கிண்ணத்தை எடுத்து அதை அனைவருக்கும் கொடுக்கும் முன், சீடர்களே, இந்த கிண்ணம் என் இரத்தத்தை குறிக்கிறது. இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிறது. நீங்கள் அனைவரும் இதை அருந்துங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி பேசுகிறார் என்று யாருக்கும் விளங்கவில்லை. ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஒவ்வொரு முகபாவனை. சிலர் முகத்தில் அதிர்ச்சி, சிலருக்கு கோபம், மற்ற சிலருக்கோ பயம், சந்தேகம், சாந்தம், இப்படி வெவ்வேறு உணர்ச்சிகள் அவர்களுடைய முகத்தில் வெளிப்பட்டது. ஆனால் ஒருவனின் முகம் மட்டும் இருண்டிருந்தது. அவன் கண்களில் ஆசையும் பயமும் வஞ்சகமும் ஒளிந்திருந்தது. முத்தமிட்டு இயேசுவை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டிருக்கும் முட்டாள் அவன் யூதாஸ். உடனே இயேசு கிறிஸ்து, நாளை உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்றதும் சீடர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சீடர் யோவான், ஆண்டவரே, அது நானா? இயேசு மறுமொழி சொல்லவில்லை. சீடர் பேதுரு, இல்லை, அது நான் இல்லை. இயேசு இப்போதும் மௌனம் காத்தார். வஞ்சகன் யூதாஸ் தன் உண்மை நிலையை மறைத்து கொண்டு, ஆசிரியரே, அது நான்தானா என்று கேட்க, கருணை பொருந்திய முகத்தோடு அவனை பார்த்த இயேசு கிறிஸ்து, செல், விரைவாக செய் என்று மட்டும் கூறினார். யாருக்கும் இது விளங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து யூதாஸ் அங்கிருந்து வெளியே சென்றான். இயேசு, என் அருமை சீடர்களே, நான் உங்களை விட்டு பிரிய போகும் தருணம் நெருங்கிவிட்டது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நான் உங்களுக்காக என் உயிரையே அர்ப்பணிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியதும் அனைத்து சீடர்களும் பெரும் வருத்தத்துடன் இயேசுவை கண்டு அழுகிறார்கள். இந்த விருந்து தான் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு உண்ட கடைசி விருந்து. இத தி லாஸ்ட் சப்பர்னு சொல்வாங்க. என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே அறிந்திருந்த இயேசு தன் சீடர்களோடு இணைந்து உணவருந்தணும்னு விரும்புகிறாரு. இந்த விருந்து அவர் வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதியா பார்க்கப்படுது. இத பழங்கால கிறிஸ்தவர்கள் பல இடங்கள்ல ஓவியங்களா பதிவு செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு தேதிக்கு நீங்க வலைதளத்துல போய் ஜீசஸ் லாஸ்ட் சப்பர்னு ஒரு தேடுதலை போட்டீங்கன்னா உங்களுக்கு மொத வந்து நிற்கிறது இந்த ஓவியமா தான் இருக்கும். இது 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், லியோனார்டோ டா வின்சியால வரையப்பட்ட ஓவியம். மற்ற ஓவியத்துக்கு இல்லாத பல தனி சிறப்புகள் இந்த ஓவியத்துக்கு இருக்கு. அண்ட் இந்த ஓவியத்துல பல மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு. விஷயம், இப்போ பெரியாரை கூட்டிட்டு வந்து அம்மன் சிலைக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா உண்மையிலேயே இதுதான் 15ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. டா வின்சி ஒரு தீவிரமான இறை மறுப்பாளர். ஆனா அவர் எப்படி ஜீசஸுடைய கடைசி விருந்த ஓவியமா வரைய ஒத்துக்கிட்டாரு? இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஓவியத்துடைய மர்மங்கள்.
இந்த ஓவியத்துல ஏகப்பட்ட மறைமுக ரகசியங்களை ஒளிச்சு வச்சுதான் டாவின்சி இதை வரைஞ்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜீசஸ் கடைசியா திராட்சை ரசம் மருந்திய அந்த குறிப்பிட்ட கிண்ணம், அதாவது தி ஹோலி கிரெயில்னு அழைக்கப்படுற அந்த கோப்பை கிறிஸ்தவர்களால மிக மிக புனிதமான விஷயமா கருதப்படுது. ஆனா நீங்க டாவின்சி வரைஞ்ச இந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா அந்த புனித கோப்பை எங்கேயுமே இருக்காது. உண்மையை சொல்ல போனா இந்த கடைசி விருந்து ஓவியத்துல அந்த புனித கோப்பை மிக மிக முக்கியமானது. ஆனா அதை ஏன் டாவின்சி வரையவே இல்லைங்கிறது மிக பெரிய மர்மம். தன்னுடைய ஓவியத்துல ஒவ்வொரு மில்லி மீட்டர்லையும் எக்கச்சக்கமான டீடைல்ஸை மிஸ் பண்ணாம வரையக்கூடிய டாவின்சி இதை வேணும்னே தான் மறைச்சு வச்சிருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. காரணம், 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த டாவின்சிக்கு உண்மையிலேயே அந்த புனித கோப்பை எங்க இருக்குங்கிற ரகசியம் தெரியும்னும் அத இந்த ஓவியத்திலேயே அவர் ரகசிய குறியீடா வச்சிருக்காருனும் பல பேர் தியரிஸ சொல்றாங்க. சொல்ல போனா அதுக்கான வரைபடமே இந்த ஓவியத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை டீகோட் பண்ணியும் கூட பல பேர் அந்த புனித கோப்பையை தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க. ஆனா யாருக்குமே அந்த கோப்பை இதுவரைக்கும் கிடைக்கல. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி இந்த ஓவியத்துல எக்கச்சக்கமான மர்ம விடயங்கள் ஒளிஞ்சிருக்கு. டாவின்சியின் கடைசி விருந்து உருவான கதையும் வரலாறும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல ஓவியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை வரைஞ்ச கைகளுடைய வரலாறை நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். லியோனார்டோ டி சார்பியாரோ டாவின்சி, இதுதான் டாவின்சி அவர்களுடைய முழு பெயர். இதற்கு வின்சியில் பிறந்த பியாரோவின் மகன் டாவின்சின்னு தான் அர்த்தம். இவர் 1452 வருடம் இத்தாலியில வின்சிங்கிற நகரத்துல தான் பிறந்தாரு. இவருடைய தந்தையின் பெயர் சர் பியாரோ டாவின்சி, தாய் கேத்தரினா. இவருடைய தந்தையும் தாயும் அந்த காலத்திலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. டாவின்சி பிறந்ததுக்கு அப்புறம் தாய் கேத்தரினா வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதனால முழுக்க முழுக்க தந்தை வளர்ப்பிலேயே டாவின்சியுடைய இளம் பருவம் கழியுது. டாவின்சிக்கு சின்ன வயசுலேயே இயற்கை மேல அவ்வளவு ஒரு பிரியம். ஓடும் நீர், பாடும் பறவை, பழம் தரும் மரம், உறுதியான கற்கள், இப்படி நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய பல விஷயங்களையே இவர் ஒரு புதுவிதமான கோணத்துல பார்ப்பாரு. மற்றவர்கள் மாதிரி இல்லாம எல்லாத்தையுமே கொஞ்சம் தனித்துவமாகவும் வித்தியாசமாகவும் செய்யக்கூடிய நபர் தான் டாவின்சி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவரால் வலது கையாலையும் எழுத முடியும், இடது கையாலையும் எழுத முடியும். மேலும் இவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லோரும் மாதிரி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இல்லாம ரிவர்ஸ்ல இருக்கும். அதாவது நாம எழுதக்கூடிய எழுத்தை அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் காட்டினா மிரர் வியூல அது ரிவர்ஸ்ல தெரியும். ஆனா இதை நேட்டிவாவே ரிவர்ஸ்ல எழுத தெரிஞ்சவர் தான் டாவின்சி. இவர் தன் வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி எதிர் திசையில தான் எழுத்துக்களை எழுதியிருக்காரு. டாவின்சி தன்னுடைய 14வது வயதிலேயே இத்தாலியில இருக்கிற ஃப்ளாரன்ஸுக்கு போய் அங்க இருக்கிற பிரபல ஓவியரான ஆண்ட்ரே டெல் வெரோச்சியோ அவர்கிட்ட மாணவரா போய் சேர்ந்துக்கிறாரு. அங்கதான் ஓவியம், சிற்பக்கலை, உலோகவியல், எந்திரவியல், இப்படி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அது எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆகுறாரு. ஒரு நாள் அவருடைய ஆசிரியரான வெரோச்சியோ ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே டாவின்சியும் வேற ஒரு ஓவியத்தை வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இருவரும் ஓவியத்தை முடிக்கும் போது ஆசிரியர் வரைஞ்ச ஓவியத்தை விட டாவின்சியுடைய ஓவியம் அவ்வளவு அழகாவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு. அன்னைக்கு வெரோச்சியோ பிரஷை கீழே போட்டது தான். அதோட தன் வாழ்நாள் முழுக்க அவர் ஓவியம் தீட்ட போகவே இல்லை. டாவின்சி அவர்களுடைய ஓவியத்திறனை எடுத்து கூற இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் சப்பர் மட்டும் இல்லாம இவர் வரைஞ்ச உலக புகழ் பெற்ற பல ஓவியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மோனலிசா, விட்ருவின் மேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓவியத்துல மட்டும் இல்லாம அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள்லையும் பல அசாத்தியமான விஷயங்களை 500 வருஷத்துக்கு முன்னாடியே டாவின்சி சொல்லிட்டு போயிட்டாரு. உதாரணத்துக்கு இந்த மெஷினை பாருங்க. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை.
பாகுபலி படத்துல வர்ற தேரில் பூட்டப்பட்ட இந்த வெட்டும் இயந்திரத்துடைய மாடலை 500 வருஷத்துக்கு முன்னாடியே டாவின்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் செய்த இயந்திர மாதிரிகள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல செயல்பாட்டுக்கு வரலனாலும் இன்னைக்கு தேதிக்கு அது எல்லாமே உயிர் பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்பா மாறி போனதுதான் பெரும் ஆச்சரியம். கடந்த 200 வருஷமா கஷ்டப்பட்டு தான் வானூர்திக்கான பல ஆராய்ச்சிகளை செய்து நாம ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சோம். இப்படி ஒரு விஷயம் எதிர்காலத்துல வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கணித்த டாவின்சி 500 வருஷத்துக்கு முன்னாடியே வானூர்திக்கான மாடலை வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. இதே மாதிரி டேங்க் மாடல், ஹெலிகாப்டர் மாடல், பேராஷூட் மாடல், ஹியூமனாய்ட் ரோபோட் மாடல், ஹியூமன் அனாட்டமி, இப்படி அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாம அடுக்கிட்டே போகலாம். சிம்பிளா சொல்லணும்னா அவர் தவறான காலகட்டத்தில் பிறந்துட்டாரு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் 500 வருஷம் வே அஹெடா இருந்திருக்கு. அவர் மட்டும் 20ஆம் நூற்றாண்டுல பிறந்திருந்தாருன்னா நம்ம எல்லாரையும் 2500ஆவது வருஷத்துக்கே கூட்டிட்டு போயிருந்திருப்பார். சரி, வரைந்த கைகளின் வரலாறு போதும்னு நினைக்கிறேன். இப்போ வரையப்பட்ட ஓவியத்திற்குள் பிரவேசிக்கலாம். 1495ஆவது வருடம் இத்தாலியில மிலன் நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த அரசர் டியூக் தான் டாவின்சியுடைய ஓவியத்திறனை கண்டு ஆச்சரியமடைந்து அவரை அழைச்சு இந்த கடைசி விருந்து ஓவியத்தை வரைய சொல்லி கேட்குறாரு. டாவின்சியும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது மற்றவர்கள் யாருக்குமே பிடிக்கல. காரணம், டாவின்சி ஒரு கடுமையான இறை மறுப்பாளர். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கிட்ட கடவுள் ஓவியத்தை வரைய சொல்றது சரியில்லைன்னு எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் டாவின்சி இதை ஒரு கலைப்படைப்பா மட்டும்தான் பார்த்தாரு. அதே நேரம் இவர் இதுல ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் மெத்தடான ஃப்ரெஸ்கோ முறையை பயன்படுத்தாம புதுசா ஆயில் பெயிண்டிங்கை பயன்படுத்தி இந்த மொத்த ஓவியத்தையும் வரைகிறாரு. மேலும் டாவின்சி அவர்களை எல்லோரும் ஒரு சோம்பேறி ஓவியர்னு தான் சொல்வாங்க. காரணம், அவர் எந்த ஓவியத்தை எடுத்தாலும் அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை வைப்பார். ஓவியம் பர்ஃபெக்டா வர வருடக்கணக்கா ஒரே ஒரு ஓவியத்தை வச்சுக்கிட்டு அதை மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். இந்த ப்ராசஸில் நிறைய ஓவியத்தை அவர் முழுசா முடிக்காம பாதியிலே விட்டதும் உண்டு. இதனாலேயே கடைசி விருந்து ஓவியத்தை இவர் வரைகிறாருன்னு தெரிஞ்சு பல பேர் பயந்தாங்க. இருந்தாலும் 1495 இவர் தொடங்கிய இந்த ஓவியத்தை 3 வருஷத்துல 1498வது வருஷத்துல வரைஞ்சு முடிக்கிறாரு. இந்த 3 வருஷத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எல்லாருடைய முகத்தையும் வரைஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யக்கூடிய கதாபாத்திரமான யூதாஸ் ஓவியத்துக்கு அவரால் சரியான முகத்தை கண்டுபிடிக்க முடியல. இதுக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு கிளப்ல விழுந்து கிடந்த பிச்சைக்காரனுடைய முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் அதுல திருப்தியாகி அதை ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு தான் யூதாஸுடைய ஓவியத்தை இந்த கடைசி விருந்துல அவர் வரைஞ்சாருன்னு சொல்லப்படுது. டாவின்சி ஒரு ஓவியத்தை வரைஞ்சு முடிக்க எந்த அளவுக்கு மெனக்கெடுவாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். 1498வது வருடம் சாண்டா மரியா டெல்லே கிராசியான்னு அழைக்கப்படுற தேவாலயத்தில் வெற்றிகரமாக இந்த ஓவியம் டாவின்சியால் வரைஞ்சு முடிக்கப்படுது. 28 அடிக்கு 15 அடிங்கிற அளவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த ஓவியத்தை பார்த்து எல்லோரும் மலைச்சு போகிறாங்க. அந்த பீரியட்ல இருந்த மற்ற ஓவியங்களை காட்டிலும் இந்த ஓவியத்துடைய வண்ணங்கள் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக வைப்ரண்ட்டாக இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் பயன்படுத்திய புதுமையான ஆயில் பெயிண்டிங் முறைதான். ஆனால் இந்த ஓவியத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஆயில் பெயிண்டிங்கால தான் வந்துச்சு. ஒரு 20-30 வருடங்கள் கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுவர் ஓவியம் விரிசல் விட்டு ஓவியத்தின் வண்ணங்கள் உறிஞ்சு வந்து சிதிலமடைய ஆரம்பிக்குது. இதுதான் ஆயில் பெயிண்டிங்குடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓவியத்தை மறுசீரமைச்சு தான் பாதுகாத்துட்டு வராங்க. சரி, இவ்வளோ நேரம் நாம ஓவியம் உருவான கதையை பார்த்தோம். இனிமே அந்த ஓவியம் கூறும் கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நாம காணொலியோட முன்னோட்டத்தில் பார்த்த மாதிரியே ஜீசஸ் தன்னுடைய கடைசி விருந்த சீடர்களோடு சேர்ந்து அருந்தும் காட்சியை தான் லியோனார்டோ வரைஞ்சிருந்தாரு. ஆனா இது முழுக்க முழுக்க புதுமையான ஒரு ஓவியம்.
இதற்கு முன்பு வரையப்பட்ட கடைசி விருந்து ஓவியம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் வட்ட வடிவில் சுற்றி அமர்ந்திருக்கிற மாதிரி தான் வரையப்பட்டிருக்கும். மேலும் எல்லா சீடர்களுடைய தலைக்கு பின்னாடியும் ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி அதுல சித்தரிச்சிருப்பாங்க. யூதாஸுக்கு மட்டும் அந்த ஒளிவட்டம் இருக்காது. ஆனால் அப்படியே டாவின்சி வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டேபிள், இதில் வரிசையில் எல்லோரும் அமர்ந்திருக்க யாருக்குமே ஒளிவட்டம் இருக்காது. இங்கே மறைமுகமாக டாவின்சி தான் ஒரு மிகப்பெரிய இறை மறுப்பாளர் என்பதை மீண்டும் நிரூபிக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாரையும் மனிதர்களாக தான் டாவின்சி வரைஞ்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து. ஆனால் இங்கே இருக்கிற கருப்பு ஆடான யூதாஸை தனிச்சு காட்டுறதுக்காக வேறு ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறாரு டாவின்சி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இயேசுவோடு சேர்த்து மற்ற எல்லா சீடர்களுடைய உருவமும் பால் நிறத்தில் வெண்மையாக இருக்கும். ஆனால் இயேசுவை காட்டி கொடுக்க போகிற யூதாஸுடைய நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும். மேலும் யூதாஸ் கையில் இருக்கிற வெள்ளிக்காசு பை இவன் தான் யூதாஸ்னு நமக்கு சுலபமாக எடுத்து காட்டுது. இந்த ஓவியத்தில் இருக்கிற முதல் மர்மம் சீக்ரெட் சிம்பிள்ஸ். ஆயில் பெயிண்டிங்கால உருவாக்கப்பட்ட இந்த ஓவியம் சில சகாப்தங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வந்தது. அப்படி பெயிண்டிங் பீல் ஆஃப் ஆகி வெளியே வந்தப்போ ஓவியத்துக்கு பின்புறம் சில மர்மமான குறியீடுகள் தெரிஞ்சதா பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த குறியீடுகளும் இந்த ஓவியத்தில் இருக்கிற சீடர்களுடைய கையசைவுகளும் ஏதோ ஒரு ரகசிய செய்தியை சொல்றதா தான் தியரி. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வலதுபுறம் இருக்கிற இரண்டாவது சீடர் தன்னுடைய கையை இடதுபுறம் நோக்கி காட்டுறாரு. இதுக்கு ஒரு அம்புக்குறியை நாம எடுத்துக்கிட்டோம்னா இடதுபுறமா பயணிக்கிற அந்த அம்புக்குறி நேரா ஜீசஸோட இடதுபுறம் இருக்கிற முதலாவது சீடருடைய கையில போய் இடிக்கும். அந்த கையுடைய டைரக்ஷனை பார்த்தோம்னா அது மேல் நோக்கி இருக்கு. அந்த கைக்கு ஒரு அம்புக்குறியை கொடுத்தோம்னா அது நேரா மேல் தளத்தை போய் முட்டி நிக்குது. இப்படி கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு அம்புக்குறிகளும் இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கிற குறியீடுகளும் இணைஞ்சு ஏதோ ஒரு ரகசியமான மெசேஜை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னு பல பேர் இன்னைக்கும் டீகோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மர்மம் இசை குறியீடு. நீங்கள் மியூசிக் நோட்ஸை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் முழுக்க முழுக்க டார்க்கான புள்ளிகளை இணைச்ச கோடுகளாக தான் இருக்கும். 2007 ஒரு இசைக்கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா டாவின்சி வரைஞ்ச ஓவியத்தில் இருக்கிற சீடர்களுடைய கைகள், ரொட்டிகள், தட்டுகள் இவைகள் இருக்கிற இடங்களுக்கு கருப்பு புள்ளிகளை கொடுத்து அதை ஒரு மியூசிக் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. அப்படி கன்வெர்ட் பண்ண நோட்ஸை வச்சு மியூசிக் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் 40 வினாடிக்கு பிளே ஆகிற மாதிரி ஒரு சோகமான இசை கிடைச்சிருக்கு. இசைக்கலையிலையும் தேர்ச்சி பெற்றிருந்த டாவின்சி ஓவியத்தில் ஒரு மியூசிக் நோட்ஸையும் வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லுது இந்த தியரி. அடுத்த மர்மம் இயேசுவின் மனைவி. டாவின்சியுடைய ஓவியத்தில் இயேசுவுடைய வலது பக்கம் இருக்கிற முதல் சீடரை கூர்ந்து பாருங்க. பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு என்ன தோணுது? அந்த சீடருடைய முகத்துல பெண் தன்மை அதீதமா வெளிப்படுது. இந்த புள்ளியில தான் அடுத்த மர்மம் துளிர் விடுது. பைபிள் சொல்வது படி பார்த்தா இயேசுவுடைய 12 சீடர்களும் ஆண்கள் தான். அப்போ இந்த பெண் எங்கிருந்து வந்தாங்க? இந்த கேள்விக்கு விடையா நிறைய பேர் சொல்ற பதில் இந்த ஓவியத்தை முழுமையா பாருங்க. எல்லா சீடர்களுடைய முகத்திலையும் ஒரு ஆணின் தன்மை வலுவா சித்தரிக்கப்பட்டிருக்கு. தலைமுடியிலையோ இல்லை தாடியிலையோ அதை உங்களால் உணர முடியும். ஆனால் இந்த உருவமோ முழுக்க முழுக்க பெண் தன்மையை தான் வெளிப்படுத்துது. அதனால இது கண்டிப்பாக இயேசுவின் மனைவி மேரி மெக்தலினா தான் இருக்கணும்னு பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இயேசுவுக்கு மனைவி இருந்தாங்களா இல்லையாங்கிறது தனி டிபேட். ஆனால் இயேசுவுக்கு வாரிசு இருக்கு, அவருடைய மனைவி இவங்க தான்னு மறைமுகமாக வெளிப்படுத்ததான் இந்த மாதிரி டாவின்சி உருவகப்படுத்தி இருக்காருன்னு சொல்லப்படுது. இது அடிப்படையாக கொண்டு 2004 டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளிவந்து பெரும் சர்ச்சையாச்சு. படத்துடைய கிளைமேக்ஸில் இவங்க தான் இயேசுவின் வாரிசுன்னு ஒரு பெண்ணை காட்டுவாங்க. இது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த மர்மம் டாவின்சி ஒரு ரகசிய அமைப்பின் உளவாளி. எல்லா ஓவியத்துக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்கும். ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது எடுத்த உடனே உங்க கண்கள் அந்த மைய புள்ளியை தான் முதல்ல உற்று நோக்கும்.
இப்போ டாவின்சி ஓவியத்துல மேல் தளத்துல இருந்து இந்த மாதிரி கோடு வரைங்க, அப்படியே பக்க சுவர்ல இருந்து இப்படி ஒரு கோடு வரைங்க, அதே மாதிரி இவங்க அமர்ந்திருக்கிற மேசையிலிருந்து இந்த மாதிரி ஒரு கோடு வரைங்க. அந்த கோடு எல்லாமே போய் முடிகிற இடம் இயேசு கிறிஸ்துவுடைய முகமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய முகத்திலிருந்து தொடங்கி அவர் உடல் முடிகிற வரைக்கும் ஒரு நேர்த்தியான முக்கோணத்துல அடக்கியிருப்பாரு டாவின்சி. இந்த முக்கோணம் வேற எதுவும் இல்லை, இந்த உலகத்தை மறைமுகமா இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இலுமினாட்டி கும்பலுடைய குறியீடு தான். டாவின்சியும் அந்த ரகசிய அமைப்புடைய உறுப்பினரா இருந்தாருன்னும் அதனாலதான் மறைமுகமா முக்கோண குறியீடை இதுக்குள்ள வச்சாருன்னும் ஒரு ஃபேமஸான தியரி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா புரியாத மர்மம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தின பிறகு சீடர்களை ஏன் அவர் தள்ளி வச்சாரு? இது இலுமினாட்டிக்கான ரெஃபரன்ஸானு உறுதியா சொல்ல முடியாட்டியும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்துவ தனித்து காட்டுறது மூலமா நமக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அது என்னன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. கடைசியா இந்த ஓவியத்துடைய கீழ்ப்பகுதியில பாருங்க, எல்லா சீடர்களுக்கும் கால்கள் இருக்கு, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கால் பகுதியில ஒண்ணுமே இல்லை. இத சில நோக்கங்களோடு தான் லியோனார்டோ டாவின்சி இந்த மாதிரி வரைஞ்சி வச்சாருன்னு நிறைய பேர் சொன்னாலும் வரலாறு சொல்லும் கதை வேறு. 1652 வருடம் கொஞ்சம் சிதைந்து போன இந்த ஓவியத்துல இயேசு கிறிஸ்துவுடைய கால் பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்ததால அந்த இடத்த கட் பண்ணி அங்க ஒரு கதவு போன்ற அமைப்பை தேவாலயத்தை சேர்ந்தவங்க வச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஓவியத்துடைய மதிப்பு தெரியல. இதே மாதிரி இந்த ஓவியம் கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஆயில் பெயிண்டிங் உறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்க 18ஆம் நூற்றாண்டுல தேவாலயத்தை சேர்ந்தவங்க இதை புதுப்பிக்க முயற்சி எடுக்கிறாங்க. அதுல அவங்க செய்த சில தவறுகளால ஓவியம் மேலும் மோசமாக தான் ஆகுது. சரி, எதுவும் வேணாம், இது காற்றோட்டம் இருந்தால் தானே ஈரப்பதத்தால பாதிக்கப்படுதுன்னு நினைச்சவங்க ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு இதை மறைச்சிருக்காங்க. ஆனா இதுதான் பெரிய பெரிய பிரச்சனையே. காற்று வீசும் போதெல்லாம் இந்த திரைச்சீலை பெயிண்டிங் மேல உரசி உரசி மேலும் மேலும் அதை சேதப்படுத்தி இருக்கு. அந்த முட்டாள் வேலையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டவங்க அந்த திட்டத்தை கைவிடுறாங்க. இதை தொடர்ந்து 1943 வருடம் இந்த தேவாலயம் 2ஆம் உலக போர்ல ஒரு குண்டுனால பாதிக்கப்பட்டு பயங்கரமா செதஞ்சு போகுது. நல்ல வேளை ஓவியம் தப்பிச்சிடுச்சு. ஆனா வெட்ட வெளியில பல மாதங்கள் வெயிலையும் மழையிலையும் இது கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில், அதாவது 1999 வருடம் இதை ஓரளவுக்கு மறுசீரமைப்பு செஞ்சு இதற்கு மறு உயிர் கொடுக்கிறாங்க தேவாலயம். ஆனா இருந்தும் இதோடைய பல பாகங்கள் இன்னைக்கும் அழிந்து வரும் நிலையில தான் இருக்கு. அதனால இதை வெளியாட்கள் பெரிதும் பார்க்க முடியாத வகையில எந்த ஒரு ஈரப்பதமும் செல்லாத மாதிரி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா தேவாலயம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கடந்தும் கலை, மதம், மர்மம் இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து டாவின்சி உருவாக்கிய இந்த ஓவியம் மக்களை இன்னைக்கும் ஈர்க்க தான் செய்யுது. லியோனார்டோ டாவின்சியுடைய கடைசி விருந்து ஓவியம் ஒரு சுவரோவியம் மட்டும் கிடையாது, அது ஒரு மாபெரும் புதிர் புத்தகம். ஒவ்வொரு தலைமுறையிலையும் அது புது புது கேள்விகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் யாராலையும் அந்த கேள்விகளுக்கு முழுமையான பதிலை கண்டுபிடிக்க முடியல. இனிமே எழக்கூடிய கேள்விகளும் எப்படி இருக்கும்னு யாருக்கும் யூகம் இல்லை. இதுதான் டாவின்சி. ஒரு மனுஷனால ஓவியத்துக்குள்ள மர்ம குறியீடுகள், இசை குறிப்புகள், புதுமையான ஓவிய முறை, தன்னுடைய தனித்துவம், அறிவியல், அழகு இப்படி எல்லாத்தையும் புகுத்தி வரைய முடியும்னா அது டாவின்சி என்கிற மாபெரும் கலைஞனால் மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் இந்த ஓவியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த காசை விட இந்த ஓவியத்திற்கான மதிப்பு அதிகம். அப்படிப்பட்ட இந்த ஓவியத்தை வரைந்த டாவின்சி பத்தி நான் சொன்னது எல்லாமே கடல்ல போட்ட ஒரு சின்ன ஊசி மாதிரி தான். நேரம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. அவருடைய பல அசாத்தியமான கண்டுபிடிப்புகளை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு பதிவை கொடுத்திருக்கோம். அது உண்மையிலேயே பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். காணொலியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, இரணைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.